வெளி மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆளுநர் ஒரு கருத்து சொல்கிறாரு. சென்னையை சார்ந்த மேயரா, பெண் மேயரா உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? சென்னை மாநகராட்சியை பொறுத்தீங்கன்னா நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2022 சென்னை தான் பெண்களுக்கான சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடுத்த மாநிலங்கள் பார்க்கும் பொழுது சென்னை மாநகரத்துக்கு அந்த அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் ஜெண்டர் அண்ட் பாலிசி லேப் அப்படின்ற ஒரு கையெடுப்பு நடத்துகிறோம். இதில் பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்கிறது, எந்த அளவு பெண்கள் போக்குவரத்துலேயோ இல்லை பொது இடங்கள்லையோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ தனியாக போகக்கூடிய சூழல் இருக்க பகுதிகளெல்லாம் என்ன மாதிரி நெருடல் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதற்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு ஓராண்டாக அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். ஆளுநர் அவர்கள் அந்த மாளிகையிலேயே இருந்து இந்த மாதிரி விமர்சனங்களையும் கோரிக்கைகளையும் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளையும் கூறுறதை விட்டுட்டு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, பெண்களுக்கான ஆட்சி எந்த அளவு இருக்குது, பெண்களுக்கான திட்டங்கள் எவ்வளோ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள், பெண்கள் இதனால் எவ்வளோ பேர் பயனடைகிறார்கள் என்று நேரில் பார்க்குமாறு ஆளுநரை கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி.